Hey guys, welcome to Cinema Cap Tamil YouTube channel. So இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன். என்னங்க படம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கா சொல்ல நான் இப்போ தான் பார்த்தேன். 2021 வந்த ஒரு படம் சம்மோன் லைக் இட் ரேர் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான படமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சாப்பிடும் போது பார்க்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடவே தோணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 படமாக தான் இருந்த படமாக இருக்கும். பத்திரம் ஆன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கறிக்கடை வச்சிருக்காங்க. ஸோ அந்த கறிக்கடையில் பார்த்தீங்கன்னா சரியாக வியாபாரமே இல்லாமல் போயிருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெரியாமல் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிச்சிடறாங்க. ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிச்ச உடம்பு என்ன பண்ண தெரியாமல் துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து மிஷினில் போட்டு கறி ஆக்கிடுறாங்க. ஸோ அதை தூக்கி வெளியே போடலாம்னு நினைக்கும் போது அவங்க ஒய்ஃப் தெரியாமல் எடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து சப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் வாங்கி பண்ண கஸ்டமர் கிட்ட சூப்பராக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கறி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கறி விற்றா பணக்கார முடியாது சொல்லிட்டு விர்ஜின் பசங்களை தேடி கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொலை பண்ணி அந்த கறியை வந்து மக்களுக்கு கொடுத்து பெரிய பணக்காரனாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எப்படி மாட்டிக்காமல் இந்த கொலைலாம் செஞ்சாங்க தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக அப்படி கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட ஃபுல் ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்படி நம்ம சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க போய்ட்டு டேரக்டாக போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா 2 பேர் காட்டுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கறிக்கடை வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கறிக்கடை பார்த்தீங்கன்னா சரியாக வியாபாரமே இல்லை. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, ஒரு கஸ்டமர் கூட வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து கறி வாங்குறாங்க. ஸோ அவங்க கறி வந்ததுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கறியை சீக்கிரம் பேக் பண்ணி கொடுக்காம அந்த கறிக்கு வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி கொடுக்குறாரு. அவங்களும் கறி வாங்கிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து திரும்ப இவங்க வந்து இந்த கடைக்கு வரணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டொமேட்டோ சாஸ் மாதிரி ஒரு பேக் கத்திக்கு அந்த ஃப்ரீ மாதிரி அவங்க அதை போட்டு அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, முகமெல்லாம் போட்டு வந்து கடையை அடிச்சுன்னு இருக்குது. கடையில் வந்து அந்த கருமத்தில் ஊற்றிட்டு இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அசிங்கம் பார்த்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்க ஒருத்தனை பிடிச்சி மாஸ்க் கழட்டி அவர் முகத்தை பார்த்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, இவரை அடிச்சு போட்டு அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு அந்த கடையில் வந்து வியாபாரம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் நடந்து போச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு கறிக்கடை வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கறிக்கடை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வியாபாரம் ஆகுது. இவங்க பற்றி பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி மிகப்பெரிய பணக்காரனாக ஆகிட்டாங்க. அது கடை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் 5வது கடை ஓப்பன் பண்ண போகிறோம் சொல்லி ரொம்பவே பந்தா பண்ணி பேசின்னு இருப்பார் அவங்களோட ஃப்ரெண்ட். மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரிய ஒன்று கட்ட போகிறேன், அது மட்டும் இல்லை நான் வருஷத்துக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன் சொல்லிட்டு ரொம்பவே பந்தா காட்டி பேசினுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவே மாறி மூஞ்சிலாம் சொல்லி ஆள் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, இந்த துப்பாக்கி நீ வச்சுக்க சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, இல்லை வேணாம் இந்த துப்பாக்கி வேணாம் எனக்கு சுடலாம் தெரியாது சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒரு அன்பளிப்பு வச்சுக்க சொல்கிறார். இவரும் என்ன பண்ணுற, ஹீரோ அந்த துப்பாக்கியை வாங்கி வண்டியில் போட்டுன்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி வண்டியில் போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது கொஞ்சம் சண்டை போட்டுன்னு கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்காரன் வரான். போய்கிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த சைக்கிளில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடையில் வந்து ஒருத்தர் தகராறு பண்ணாலும் அதில் ஒருத்தர் முகத்தை பார்த்தேன், அவன் தான் சைக்கிளில் வரான், அவனை அச்சு ஏற்றி சாகடிக்க போகிற சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுற, காரை ரிவர்ஸ் போட்டு அவனை அச்சு சாகடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஏறி போய் பார்த்தா அவன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஏன்டா இப்படி பண்ண சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து இவனை கேட்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேறு வழியே தெரியாமல் அந்த பணத்தை டிக்கில் போட்டு அவங்களோட கடைக்கு கொண்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்த்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பணத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை இருக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த பணத்தை வந்து துண்டு துண்டாக வெட்டி கவரில் போட்டு நாளைக்கு குப்பையில் போட்டலாம் சொல்லி எடுத்து வச்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ஒன்றும் பயப்படாத நீ தூங்க சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை தூங்க வச்சிடறாரு. நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா லேட்டாக எழுந்திக்கிறாரு. அவங்க ஒய்ஃபை பக்கத்தில் பார்த்தா காணும். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா யாரை கறி கடைக்கு போகிறாரு. கறி கடை போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் இந்த கறியாருக்கான வித்தியா சொல்லி கேட்குறாரு. சொல்லி பயங்கரமாக கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு டென்ஷனாக அவரை ஃப்ரீயாக கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கறி கொடுத்தீங்களே அந்த கறி எனக்கு திரும்ப வேணும் சொல்லி இன்னும் கொஞ்சம் அந்த கறி கேட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கும் அதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடும். அவங்களும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கறி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, கறிலாம் இல்லைங்க நான் உங்களுக்கு வேறு கறி கரெக்டாக சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒய்ஃபில் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப அந்த மனுஷ கறியை பார்த்தீங்கன்னா எடுத்து அதில் போய் 1 கிலோ கறியை தாங்க கூட சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன கறி அவ்வளோ டேஸ்ட் ஆகுது, எனக்கு ஒரு பீஸ் கூட சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களும் இந்த கறியை சாப்பிட்டு என்ன கறி இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சொல்லி அவங்கள பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த கறி என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ அருமையான கறி சாப்பிட்டதே இல்லை. ஸோ இது நீ எங்கன்னு வாங்கினு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா வழி தெரியாமல் கஸ்டமர் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இது வந்து பன்னிக்கறி, ஈரானில் இருக்கிற பன்னிக்கறி. இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற கறியெல்லாம் நம்ம ஊரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கறி தான் இந்த கறி சொல்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, 1 கிலோ கறியை கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க, இதுக்கு நீ போய் சொல்கிற, நம்ம எந்த ஒரு பன்னிக்கறியும் வாங்கலை, எதுக்கு இது வந்து நம்ம பன்னிக்கறி சொல்லி நீ ஏமாத்திர சொல்லி நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க. அது நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறாரு, நேற்று நம்ம ஒருத்தனை அடிச்சு கொன்னோம்ல, ஸோ அவனை தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஷினில் போட்டு அரைச்சி தூக்கி போடலான்னு பார்த்தேன். ஸோ நீ வந்து அதை வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கறியை எடுத்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கறியை இப்போ தூக்கி போட்டு கொட்டிட்டு வர சொல்லி நம்ம ஹீரோ கறி தூக்கிட்டு போகிறாரு. நீ இந்த கறி கத்தின வெளியே கொட்டினா போலீஸ் வந்து மோப்ப பிடிச்சி அந்த விஷயம் போலீஸ் செஞ்சு
தெரிஞ்சுட்டு நம்ம வந்து நீங்கள் கொலை பண்ணிட்ட சொல்லி விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால இந்த கறியை நம்ம இப்படியே வித்துட்டா ஸோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளும் ஈஸியாக தப்பிச்சிடலாம் சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியே தெரியல, அப்படி சரணா நிற்கிறார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கஸ்டமர் வராரு. அந்த கஸ்டமர் வந்து அந்த ஈரான் பனிக்கறி இருந்தால் கொஞ்சம் கொடுங்க சொல்லி கேட்குறாரு. இவங்களுக்கு ஒரு வழி தெரியலாமல் இல்லாமல் கையில் இருக்கிற அந்த கறியை வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருக்கிற அந்த கறியை வந்து கட் பண்ணி அவர் கொடுத்து அவரை அனுப்பிடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு செம கூட்டம், அவங்க எல்லா கறியும் பார்த்தீங்கன்னா வித்துட்டே இருக்கிறாங்க. ஸோ கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டே இருக்குது. பணமும் பார்த்தீங்கன்னா கல்லால் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பணத்தை வந்து சம்பாதிச்சிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இது அளவுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து சம்பாதிச்சதே கிடையாது. இந்த கறி அவ்வளோ நல்லாவா இருக்குது சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை வேக வச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாரு. உண்மையில் அந்த கறி வேறு லெவல் ஆகுது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம சம்பாதிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து சம்பாதிச்சது கிடையாது. இதே மாதிரி நம்ம வந்து கொஞ்ச நாள் சம்பாதிச்சிட்டா நம்ம வந்து நம்மளாம் செட்டில் ஆகிடலாம் சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. அது கேட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதே மாதிரியே வந்து ஒரு சிலர் நம்ம வந்து வேட்டையாடி கொண்டு அவங்கள வந்து கறியாகி மனுஷங்களுக்கு வித்தரலாம் சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ பார்த்து இது வந்து மனுஷ கறி, இது எப்படி நம்ம கொண்டு விற்க முடியும் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம கொலை பண்ணும்போது மாட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கையே போய்டும் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ நம்ம மாட்டலாம் மாட்டோம், நம்ம ஒரு வெஜிடேரியனாக பார்த்து கொலை பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து மாட்ட மாட்டோம் சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது புரியல, ஒரு குழப்பத்தோடு அன்றைக்கி நைட்டு அப்படியே இருக்காரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரும் விர்ஜினிக்கிறாங்க சொல்லி நம்ம ஹீரோன்னு தேடிட்டே இருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டனை வந்து பார்க்குறாங்க. ஸோ இவனை வந்து நம்ம வந்து பெட்டினா இன்னும் நிறைய கறி கிடைக்கும் சொல்லி பிளான் போட்டு அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே போகிறாங்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போய் நம்ம ஹீரோ என்ன பண்ணுற கத்தி எதுவும் வெட்டலாம் போகும்போது அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறான். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறது பயங்கரமாக கத்திக்கிட்டு காருக்குள்ளே ஏறி வந்து கார் எடு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயந்து காருக்குள்ளே ஏறி பார்த்தீங்கன்னா காரை ஓட்டிட்டு 2 பேரும் வந்துட்டுவாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க ஏன் அப்படி பயந்து ஓடி வர சொல்லி கேட்குறாங்க. அது நம்ம ஹீரோ சொல்கிற இல்லை அவன் மூஞ்சை பார்த்துட்டான். ஸோ நம்ம மூஞ்சை பார்த்துட்டான், அதனால பெரிய பிரச்சனை சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்து ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஹீரோயின் கிட்ட பயந்து நம்மளால முன்னேற முடியாது சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுநாள் இன்னொரு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நீ சரியான பயந்தா கொல்லியாகிற, ஸோ நீ ஒருத்தனை கூட கொலை பண்ண மாட்டேன், பயந்துட்டு இருந்தனால நம்மளால முன்னேற முடியாது சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கோ வந்து நீ முடிஞ்சா உன்னால ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வா, நான் வீட்டுக்கு கிளம்புற சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் கண்டுபிடிச்சிட்டு அவங்ககிட்ட நல்லா வைக்கிற மாதிரி பேசிடுறாங்க. அவனை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்து அவனை ஒரு ரூமில் வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட போயிடுறாங்க. ஹீரோ வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட. அதுக்கு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஸோ இவனை வந்து நான் வேட்டையாட கூட்டு வந்திருக்கேன், இவனோட கத்தியை ஷார்ப்பாக வச்சுக்கோ சொல்லிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கேட்டு நாங்கள் போகும்போது அந்த ஆள் கேட்குறாங்க எங்கே உங்களோட ஒய்ஃப் சொல்லி கேட்குறாரு. வெயிட் பண்ண சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவங்க வரல எங்கே சொல்லி கேட்குறாரு. என்னோட ஒய்ஃப் பற்றி என்கிட்ட கேட்குறா சொல்லி அவங்க இருக்கிற பொருளை எடுத்து அடித்து அவனை வந்து பயங்கரமாக இருக்கிற எல்லா பொருளத்துக்கு அடிச்சு கொண்டுறாரு. கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பை வந்து துண்டாக வெட்டிடுறாரு. ஸோ துண்டாக வெட்டி கரியாக ரெடி பண்ணிடுறாங்க. ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுவாங்க. அவரோட கடையை வந்து யாரோ அடிச்சுன்னு வருகிட்டாங்க சொல்லி கால் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க போவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிற மாதிரி அங்கே போயிடுறாங்க. இப்போ நான் ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்கார்கிட்ட சொன்ன இந்த மாதிரி எனக்கு செக்யூரிட்டி கொடுங்க, அவங்க நீங்கள் உங்களால் தான் என் கடை வந்து இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு போலீஸ்கிட்ட. பார்த்தீங்கன்னா சார் எங்ககிட்ட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் சொல்லிடுறாரு. போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் பெருசாக எடுத்துக்காமல் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து வச்சுருக்கீங்கன்னா அந்த ஈரான் பண்ண கறி, அந்த கறியை வந்து நைட்டு எடுத்து வைங்க 2 கிலோ, நான் நைட்டுக்காக வந்து வாங்கிக்கிறேன் சொல்லி அந்த போலீஸ்காரர் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேட்டையாட கற்றுக்கினாங்க. ஸோ கண்ணு அந்த கையில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கத்தி எல்லாத்தையும் வச்சுன்னா அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா வெர்ஜினை பார்த்தீங்கன்னா குத்தி அழகாக ஈஸியாக கொலை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் கறியாக்கி விற்கிறாங்க. பயங்கரமாக டெவலப் ஆகுது. ஸோ அவங்களோட கலா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்ட ஆரம்பிக்குது. நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இவங்க இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஸோ இதுக்கப்புறம் நிறைய நம்ம கொலை பண்ணி நிறைய பேரை சாவடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாரையும் கொல்லக்கூடாது சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்கிறார். நம்ம செஞ்ச தப்புலாம் போதும், ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த தப்பும் செய்ய வேண்டாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து என்னன்னு ஒன்றுமே புரியல. ஸோ நீ ஏன் அப்படிலாம் பேச சொல்லி கேட்கலாம், எதுவுமே கொலை பண்ண முடியாது, நீ வேணா தனியாக போய் கொலை பண்ணிக்க சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் கடையில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வராங்க. அந்த ஈரான் பனிக்கறி இருந்தால் தாங்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் பனிக்கறியில் எங்கள் கடையில் இல்லைங்க, எங்கள் கடையில் மாட்டுக்கறி ஏதாவது வேணுமா சொல்லி கேட்குறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. ஸோ பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கடையில் வந்து கஸ்டமரும் வரல. ஸோ எந்த ஒரு கறியும் வியாபாரமும் ஆக மாட்டேது. அதுக்கப்புறம் பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஆயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கடையில் வந்து ஒரு 3 பேர் வருவாங்க. ஸோ அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான்வெஜ்ஜே பிடிக்காது, எந்த ஒரு உயிரையும் கொண்டு விற்கக்கூடாது சொல்லி ஒரு டீமாக இருப்பாங்க. இவங்க வந்து இந்த கறி கடையில் வந்து இவங்க 2 பேரை பார்த்துருவாங்க. ஸோ அன்றைக்கி போய் வெஜிடேரியன் மாதிரி பேசி ஏமாத்திரியா சொல்லி அந்த முட்டைக்காரர் வந்து ஹீரோயின்ட்டு கேட்க. பட் இந்த நம்ம ஹீரோயின் வந்து அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அச்சு கூட்டின்னு போய்
சொல்லி சித்திரவதம் பண்ணுறாங்க. பட் இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு தெரியாது. அவங்க நாய் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கூட்டின்னு போது நம்ம ஹீரோ பின்னாடி போகிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வச்சு அந்த 3 பேர் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. என் ஒய்ஃபை நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கையில் கத்தியும் ஒரு குச்சி மாதிரி ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு சண்டை போடுவார். அந்த டைமில் ஒரு பொண்ணு ஓடி வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கறிவத்தில் கட்டி தூக்கி போடுவார். அந்த கத்தி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தலையில வெட்டிடும். ஸோ இன்னொருத்தனை பார்த்தா அடிச்சு கொண்டுறாரு. ஸோ 3ஆவது வரவனை பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடிக்க முடியல. அவன் நம்ம ஹீரோவை போச்சு அடி அடிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து அடிக்கலாம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்கிற அந்த கத்தி எடுத்து ஒரே குத்தி மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே நிற்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கறியோட குக்கியை வந்து அவன் மேலே வீசிடுறாங்க. அவனோட கண்ணு பார்த்து குக்கியில் மாற்றி அவனும் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிடறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை காப்பாற்றுறாங்கன்னு கூட்டின்னு போகிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நிற்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி இந்த கோர்ட்டுக்கு வந்து எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து அந்த 3 பேர் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ், இந்த 3 பேர் கொல்லாத கேஸ் தான் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொலை பண்ண எந்த ஒரு கேஸும் மேலே இருந்திருக்காது. இந்த 3 பேர் கொலை பண்ண கேஸ் மட்டும் இவங்க மேலே வந்துருக்கும். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா பரிதாபமும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் மாட்டிக்கிட்டு ஆயிடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து முடிச்சிடறாங்க. ஸோ இதுதாங்க சம்மன் லைக் இட் ஸ்டாரோட படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா உண்மையாக அட்டகாசமான படமாக இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பில் எதுவுமே இல்லை, இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த படத்தை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதில் கூட இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சஜஷன் சொல்லுங்கள். ஸோ see you soon, bye bye friends.